லிசாங்கிற பொண்ணு இவங்க அம்மாவோட சுத்தி பார்க்கறதுக்காக காட்டுக்கு வந்த போது ஒரு சிலைக்கு கீழே ஒரு வித்தியாசமான கல் உடஞ்சு கிடக்குது. அது எடுத்து போட்டதுக்கு அப்புறம் ஒரு பூச்சி வெளியே வருது. இதை பார்த்த உடனே இவ சாக்காயிடுவா. அந்த நேரம் இவங்க அம்மா அங்க என்ன பண்றேன்னு சொல்லி கூப்பிட்டுறாங்க. மறுபடியும் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம் இந்த பூச்சி இவளை ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்கும். இவ பார்த்தோன்னா அந்த பூச்சி பறந்து போகும் பாருங்க. இந்த பொண்ணு அதுக்கப்புறம் அந்த பூச்சை ஃபாலோ பண்ணிட்டே போறா. லிசாவோட அம்மா மறுபடியும் இந்த காட்டுக்குள்ளலாம் நீ தனியா சுத்தக்கூடாது, இது ரொம்ப மோசமான காடுன்னு சொல்லி நம்ம பேசி கூட்டிட்டு போயிடுறாங்க. நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு லிசாக்கு தூக்கம் விட்டுருது. எழுந்து பார்த்தா அந்த பூச்சி இவளை தேடி வந்திருக்கும். அதுக்கப்புறம் லிசா வச்சிருந்த ஒரு புக்ல இந்த பூச்சை பத்தி போட்டிருக்கு. உடனே லிசா அதை படிச்சு பார்த்துட்டு என்ன பண்ணுவானா இந்த பூச்சை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவா. அது ஒரு மர்மமான குகைக்கு கூட்டிட்டு போகுது. இந்த பொண்ணு எந்த பயமும் இல்லாம அந்த பூச்சை ஃபாலோ பண்ணிட்டு போவா. அந்த பூச்சி பார்க்கிறதுக்கு பூச்சி மாதிரியே இருக்கு. அதாவது ஒரு சின்ன உருவத்துல மனித உருவம் மாதிரி இருக்கும். அந்த குகைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அங்க ஒரு மோசமான உருவம் இருக்குது. அந்த உருவம் இந்த பொண்ணை பார்த்த உடனே நீ கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்க, இங்க வான்னு சொல்லி கூப்பிடுது. இந்த பொண்ணு கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல பயப்படுறா. ஏன்னா லீசா கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இளவரசி. அதனாலதான் இந்த மர்மமான குகைக்கு அந்த பூச்சி கூட்டிட்டு வந்திருக்கும். உங்களுடைய பழமையான ஞாபகங்களா எப்படி வரும்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா பார்ட் 1 கமெண்ட் பண்ணுங்க.